மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த காவேரி அவ்வளவு சந்தோஷமா விஜய் கூட பேசிக்கிட்டு அப்புறம் இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாம வினிலாவை பத்தி பேசி என்னோட மூட ஆஃப் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வினிலாவோட சாப்டர் என்னோட மொத்தமா க்ளோஸ் ஆயிட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் எங்க அம்மாவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மனசார நம்மளை ஏத்துக்கிட்டு அவங்களும் நம்மளை சேர்த்து வச்சு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு வராங்க. இதை கேட்டோன்னே விஜய் இங்க பாரு காவேரி சொல்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு, அது நடந்தும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா உங்க அம்மா என்னமோ கூடிய சீக்கிரம் மனசு மறங்க நம்பிக்கை கிடையாது. எனக்கு என்னமோ நீ நானும் புரிஞ்சுக்க சரியா வர பேசாம என் கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமா வீட்டுல போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூப்பிடுறாங்க. ஆனா காவேரி இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம பொறுத்தோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் வினிலா விஷயம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்க அம்மாவோட மனசை மாத்தது என்னோட வேலை தான் இருக்கும். எங்க அம்மாவோட மனசை கூடி சீக்கிரம் மாறிடும். எங்க அம்மா நீங்க வேணா பாருங்க, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை என்ன சேர்த்து வைக்கதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் அவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு போறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம காவேரியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகணும்னு நம்ம சாரதா ரொம்ப கோவமா கேட்கறாங்க. எங்கடி போனா எதுக்காகடி இவ்வளவு நேரம் ஆக்கியிருக்க? எக்ஸிபிஷன்ல எனக்கு விடிய உனக்கு வியாபாரம் ஓடிட்டு இருக்கான்னு அந்த விஜய் பார்க்க தான் போன. அந்த விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கான தெரிஞ்சோடனே அவனை காப்பாத்துறதுக்காக அங்க போயிருப்பாங்க. நல்லாவே தேவையில்லாம போய் பேசிக்கிட்டு நீனே மாட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நம்ம சாரதா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி அம்மனை தேவையில்லாம கண்டதுன்னு நினைச்சு மனசப்பட்டு குழப்பிக்காதமா நான் எங்கேயும் போகல, அதை திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு எதுக்காக நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், நீ அது எதுவுமே மனசு நினைக்காதமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பழைய அப்படியே எக்ஸ்பிரஷன் கிளம்பி போறாங்க. அதே நேரம் கரெக்டா அந்த காவேரி வெளியே போகவே நம்ம பசுபதி வீடியோ கால் பண்றாங்க. நம்ம இதை பார்த்தாலும் காவேரிக்கு சமக்கம் எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கால் பண்ணா கட் பண்ணி விட்டுறாங்க. அதே நேரம் மறுபடியும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து சாரதா யாரடி ஏதோ உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ வேற கட் பண்ணிக்கிட்டே இருக்க, யாரு அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம காவேரி பசுபதி தாம்மா ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படி சொன்னோன்னே அம்மா எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண என்னன்னு கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்றாங்க. காவேரி ஆனால் சும்மா இருமா, தேவையில்லாம ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது டென்ஷன் பண்ணி பார்ப்பான், அது எதுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நான் போய் வியாபாரத்தை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம காவேரி கிளம்பி போறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் சாரதா இவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நம்ம சொல்றத ஒரு இது கூட அவ கேட்கலாம் முடிவு பண்ணிருக்காளா, நான் காலைல அப்புறம் பேசலாம் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா காலையில உடனே அவசரமா கிளம்பி வெளியே போயிட்டு அப்படி எப்படி பேச முடியும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. அதே நேரம் இந்த காவேரி எக்ஸிபிஷன்ல போய் நம்ம மொபைல் அட்டன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ பேசுறாங்க. அப்போ விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. விஜய் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம காவேரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்டோன்னே விஜய் அவன் எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிருக்கான், அவனுக்கு என்ன எதுனா இப்ப நான் கேட்கட்டா காவேரி அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அக்கறை நம்ம விஜய் கேட்கறாங்க. அதை கேட்ட காவேரியும் இங்க பாருங்க, நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம், நீங்க எதையும் நினைச்சு மனசப்பட்டு குழப்பிக்காதீங்க, அவன் நம்மள இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கான், முதல்ல என்னென்ன நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி விஜயோட காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இந்த வீடியோ காலை எடுத்து பார்த்தா அதுல நம்ம வெண்ணிலா நம்ம பசுபதி ராகவன் 2 பேரும் சேர்ந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா காவேரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுறாங்க. இதை கேட்டு விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன காவேரி சொல்ற, நல்லா பார்த்தது வெண்ணிலா தானே அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம காவேரி ஆமாங்க நல்லாவே நான் பார்த்தது வெண்ணிலா தான், அது மட்டும் இல்லாம அந்த பசுபதி ராகவன் 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ எதுக்கு கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல அப்படி சொன்னோம்னா நம்ம விஜய் சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்காத, கண்டது நினைச்சு பயப்படாதீங்க, எனக்கு எதுவுமே மிகப்பெரிய பிளான் மாதிரி தான், வெண்ணிலா சேர்ந்ததான் கூட்டணி போட்டு இந்த மாதிரி எனக்கு கிட்னாப் பண்ணுங்க, விஜய் வருவாரு எனக்கு தாலி கட்டுனா சொல்லுண்டா அப்படின்னு சொல்லி இந்த வெண்ணிலா தான் ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பா அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா நம்ம காவேரி அப்படி எதுவுமே இருக்காதீங்க, எனக்கு எதுவும் பயமா இருக்கு, இந்த வெண்ணிலா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே வெண்ணிலா விஷயத்தை காய நகர்த்துறாங்க போல, இந்த வெண்ணிலா எங்களுக்கு சொல்லி கண்டுபிடிச்சு வெண்ணிலா எப்படியாட்டும் காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி எவ்வளவோ விஜய் கிட்ட சொல்லுறாங்க. ஆனா நம்ம விஜயத்தை நம்புற மாதிரி தெரியல, நீ ஏதோ பண்ண காவேரி, எனக்கு எதுவும் மிகப்பெரிய திட்டம் போடுற மாதிரி தோணுதா அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் காலை கட்டின. இந்த பக்கம் காவேரி உடனே நிவின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னோன்னே நிவின் காவேரி 2 பேரும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. அப்போ நம்ம காவேரி நிவின் ஒரு இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்களுமே போட்டோ காட்டி விசாரிச்சு சொல்றாங்க. அப்போ நம்ம காவேரி கிட்ட ஒருத்தர் க்ளூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கார்ல ட்ரீட் பண்ண நான் பார்த்தோமா அப்படி சொன்னோன்னா காவேரி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்றீங்க, எந்த வழியா போனாங்க, இந்த வழியா தான் போறோம்னு சொன்னோன்னே நம்ம நிவின் காவேரி வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரம் விஜய் கட்டி ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்துல காவேரி சொல்றாங்க. அப்போ விஜய் எனக்கு முடிஞ்சு நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நான் கூடி சீக்கிரம் வெளியே எங்க நான் கண்டுபிடிக்கிற காவேரி, நீ போனா பின்னாடியே வந்துகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு விஜய் வேகமா வண்டி எடுத்து கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி பயந்துக்கிட்டு. ஆனா நம்ம விஜய் சொன்ன மாதிரி எப்படி இந்த வெண்ணில எல்லாம் திட்டம் போட்டுதான் நம்ம ராகினி பசுபதி சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணிருப்பாங்க. விஜய் வர வச்சு எப்படியாட்டும் நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் விஜய் எப்படியாட்டும் இந்த பொலியான திளையிலாங்கடி வேலையில எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் உண்மையான முகத்திரை கிளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட விஜய் வேகமா வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பசுபதி
கூடிய சீக்கிரம் விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக விஜயும் போய்கிட்டு இருக்காரு. நம்ம காவேரி எப்படியாட்டும் இதை தடுத்து யார் மேலே தப்புக்குன்னு நிரூபிப்பாங்களோ இல்லை எப்படியாட்டும் விஜய் வந்து அங்கே போகிறதால காவேரி இப்போ என்ன நடந்து சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் டிஸ்ட்ராக்ட் எல்லாரும் நினச்ச மாதிரி வெளியில வந்து இனிமேல் கடத்திருக்காங்களா பசுபதி, இல்லைன்னா வெளியிலாவும் ராகினி பசுபதி எல்லாம் 3 பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்களா எல்லாமே ஒன்றுனா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்ச நம்ம சேனல் கண்டினியூ பாருங்க. கூடிய சீக்கிரம் யாரெல்லாம் விஜய்க்காரு ஒன்று சேர்ந்து நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.